திமுக தரப்புல ஒரு பரப்புரை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பல மாவட்டங்கள்ல மோடியோட முகமூடியை அணிந்து அவங்க பரப்புரை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இந்த மோடி அப்படிங்கிற தனி நபரை நிறுத்தி தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி களம் காண போகுதா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொண்டிருக்கிற பிரச்சாரம் வரவேற்கத்தக்கது. 2, 3, 4 தேதிகளில் முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டமாக தமிழ்நாடு பூரா ஒரு பெரும் எண்ணிக்கையில் நடத்தியிருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. நாங்கள் இந்த தேர்தலில் ஒரு தனிப்பட்ட மோடி எங்களுக்கு எதிரி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றுகிற அந்த ஆட்சி பின்பற்றிய கொள்கை தான் முக்கியம். அந்த கொள்கை என்பது மக்களுக்கு விரோதமான கொள்கைகளைத்தான் பின்பற்றியது. விவசாயிகளுக்கு எதிராக, விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக, பொதுமக்களுக்கு எதிரான கொள்கைகளைத்தான் கடந்த 10 ஆண்டு காலத்தில் அவங்க அமுல்படுத்தியிருக்கிறாங்க. சட்ட ரீதியாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய கொள்ளை லாபம் அடிப்பதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறார்கள். இதை முன்னிறுத்தி நாங்கள் பிரச்சாரம் செய்வோம்.